உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தீங்க? அவங்க என்னதான் வீட்டை விட்டு போக சொன்னாங்க. நான் தான் செய்யாத தப்புக்கு போக மாட்டேன்னு பிடிவாதமா பேசிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? அங்கேயே இருக்க வேண்டியதானே? நீங்க வந்ததுனால நானும் வர வேண்டியதா போயிடுச்சு. சொல்லுங்க, உங்க மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? நீங்க எதுக்காக எனக்காக வெளியில வரணும்? பேசி முடிச்சிட்டியா? நான் ஒண்ணு தியாகி எல்லாம் கிடையாது. பின்ன உன் அம்மா. தனா மாதிரி நீயும் என் பொண்ணுதான். உன்னை பொறுப்போட பாத்துக்கிறேன்னு உன் அம்மாவுக்கு சத்தியம் பண்ண நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அதை காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் உன் அம்மாவா உன் கூட நிக்கணும். அது என் கடமை. எப்படியோ போகட்டோன்னு என்னால விட்டுட்டெல்லாம் இருக்க முடியாதுமா. நான் தான் எனக்கு இங்க எதுவுமே செட் ஆகல போறேன்னு சொல்றேன்ல, விட்டுற வேண்டியதானே? இங்க பாரு மாயா, உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும், நீ என்ன மதிச்சாலும் மதிக்கலனாலும் நீ என் பொண்ணுதான். உன் மேல முழு உரிமை எனக்கு இருக்கு. பசங்க நல்லது பண்ணாலும் கெட்டதே பண்ணாலும் அத சரி பண்ணணும்னா அம்மா எப்பவுமே கூடவே இருக்கணும். உன் மேல தப்பு கிடையாது. நீ வளர்ந்த விதம், வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே வேற. அதான் இந்த வீட்டோட கலாச்சாரத்தை உன்னால ஏத்துக்க முடியல. எனக்கு அது புரியுது மாயா. ஆனா நான் இந்த வீட்டோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முழுசா ஏத்துக்கிட்டவ. இதெல்லாம் நான் மதிக்கிறேன். என்னைக்கு இதெல்லாம் உனக்கு புரிய வருதோ அன்னைக்கு எல்லாம் மாறும். எப்ப உனக்கு என்ன அம்மாவா ஏத்துக்கணும்னு தோணுதோ அப்ப நீ ஏத்துக்கோ. ஆனா எனக்கு நீ எப்பவுமே நான் பெறாத மகதான். உன் கோவம் நியாயமானதா நியாயம் இல்லையா, நீ பண்றது சரியா தப்பா எதை பத்தியுமே நான் யோசிக்கல. ஆனா நீ பண்றதெல்லாம் தப்புன்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லும் போது நான் கொடுத்த வாக்குப்படி நான் நடந்துகிட்டேன். அவ்வளவுதான். தனாக்கு உனக்கு ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்க கூட நிப்பேன். என்ன நடந்தாலும் சரி, நீ உங்க அம்மாவை இழந்த மாதிரி நான் உன்னை இழக்க மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.